தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூரில் சென்ற ஆண்டு செப்டம்பரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இதை சிபிஐ விசாரித்து வருகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் குழு கண்காணிக்கிறது. நேரில் வந்து சிபிஐ மற்றும் கண்காணிப்பு குழுவினர் விசாரணையை முடுக்கிவிட்டனர். இன்ச்சாக சல்லடை போட்டனர். தடய அறிவியல் குழு ஆய்வும் விஜய் வந்த பிரச்சார பஸ்ஸையும் பார்வையிட்டனர். தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளான ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உட்பட பலரிடம் சமீப நாட்களாக விசாரணை நடந்தது. விஜய் இன்று ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியது. அதை ஏற்று விஜய் இன்று சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் பலகட்ட கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். விஜய் வருகையை முன்னிட்டு டில்லி சிபிஐ அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அதிக அளவில் கூடாமல் இருக்க சாலையின் ஒரு பகுதி முழுதும் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு நிறுத்தப்பட்டு இருந்த பைக், கார்கள் அகற்றப்பட்டுள்ளன.